உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி எங்கள் ஊரில் நல்ல மழைங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நேரம் பார்த்திங்கன்னா மாலை 4:30 மணி. இப்போ தான் மழை நின்றுது. மழை நின்னதும் மழைக்கு பிரியாணி சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது. ஸோ அம்மாட்ட போய் சொன்னேன். அம்மா அவசரமாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க. அதனால தான் இதுக்கு அவசர பிரியாணின்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க. மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போது இன்ஸ்டண்ட்டாக அவசர பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரம் சூடானதும் ஒரு 200 மில்லி கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பொரிஞ்சதும் இதில் 400 கிராம் வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்படி வதக்கிக்கலாம். இது ஒரு பக்கம் வணங்கட்டோன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அரிசிக்கு தேவையான உலையை கேஸில் வச்சுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணுன்னு இதில் 25 கிராம் பூண்டு, 25 கிராம் இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு ராஸ்மல் போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கினோடனையும் இதில் ஒரு கைப்பிடி மல்லித்தலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த இஞ்சி பூண்டோடு பிளெண்ட் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். இது ஒரு பக்கம் ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இன்னொரு பக்கம் நம்ம உலை நல்லா கொதிச்சிருச்சு. அதில் கழுவி எடுத்து வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளோட மசாலாவில் ராஸ்மல்லாம் போயிட்டு இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம மசாலாவில் இப்போது 300 கிராம் அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளியை இஞ்சி பூண்டு வெங்காயத்தோடு நல்லா இப்படி வதக்கிக்கலாம். நம்ம உலையில் போட்ட அரிசியும் 30% நல்லா வெந்துடுச்சு. நல்லா உலை நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம சேர்த்த தக்காளியிலேருந்து எண்ணெய் நல்லா இப்படி பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரே மாறும். இதில் எந்த ஃபுட் கலரும் நம்ம ஆட் பண்ணலைங்க. மிளகாத்தூள் நல்லா குக் ஆனதும் நம்ம அம்மாஸ் ஃபுட் ப்ராடக்டோட பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா மசாலாவோட மிங்கிள் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு மசாலா குக் ஆனதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்தது என்னால் வீடியோ எடுக்க முடியல. உப்பு சேர்த்ததும் ஒரு 100 மில்லி அளவுக்கு இதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்மளோட பாஸ்மதி அரிசி இப்போது 70% நல்லா குக் ஆகிடுச்சுங்க. அரிசியில் இருக்கிற எல்லா தண்ணியும் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். அரிசியில் இருக்கிற தண்ணி ஒரு பக்கம் ஸ்ட்ரெயின் ஆகட்டும். இப்போது நம்ம மசாலாவில் ஆல்ரெடி அம்மா குக்கரில் விசில் கொடுத்து எடுத்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால அம்மா குக்கரில் விசில் கொடுத்து எடுத்து வச்சுருக்காங்க. இந்த சிக்கனை நம்ம மசாலாவோட நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணலாம். நம்ம சேர்த்த சிக்கன் மசாலாவோட ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இப்படி நல்லா குக் ஆகட்டும். அப்போ தான் நம்மளோட சிக்கனோட ஃப்ளேவர் அந்த மசாலாவில் நல்லா மிங்கிள் ஆகும். அரிசியிலேருந்து மொத்த தண்ணியும் வடித்து இப்படி அரிசியை மட்டும் தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த அரிசி ஒரு 70% தான் பாயில் ஆகிருக்கு. இப்போ வடித்து வச்ச அரிசியை நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி பேலன்ஸ் 30%
நம்ம இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி தம் கொடுக்கும்போது 100% குக் ஆகிடும். வடித்து வச்ச மொத்த அரிசியும் நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் தம் கொடுத்துடலாம். ஒரு 20 மினிட்ஸ் தம்முக்கு அப்புறம் ஒரு டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டான அவசர பிரியாணி ரெடிங்க. இந்த பிரியாணியை மழைக்கு சுட சுட தட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் அப்படி இருக்குங்க. இன்றைக்கி இந்த பிரியாணி சாப்பிட வாய்ப்பு கொடுத்த மழைக்கும் அவசரமாக செஞ்சு கொடுத்த அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிச்சிருந்தா செஞ்சு கொடுத்த எங்கள் அம்மாவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்க வரைக்கும் டாடா பை பாய்.